ஆமீன். 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 இன்று 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 6ஆம் தேதி ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இணைத்து வழிநடத்துவாராக. தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். ஆமேன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே ஆலயத்திலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிற இந்த நேரடி ஒலிபரப்பு இரவு 10:30 மணி வரை தொடரும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளத்து மூலம் கேட்க முடியும். 24 மணித்தியாலத்திலே 24 மணித்தியாலங்களாக நீங்கள் கேட்க முடியும். அந்த வகையிலே பாடல்களோடு இந்த மறு ஒலிபரப்போடு வழிநடத்தப்பட முடியும். அந்த வகையிலே நண்பர்கள் உறவினருக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான விசேட ஜெபங்களோடு இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீக்கலாகி விடுகிறார். சங்கீதம் 34:17. ஆமேன். நீதிமான்கள் யார்? நாங்களும் நீங்களும் தான். கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் நீதிமான்கள். ஆமேன். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். ஆமேன். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களிலிருந்து நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதம் 34:17 கூறப்படுகிறது, தாவீதை எப்படி விடுதலையாக்கினாரோ அதே போல எங்களையும் விடுதலையாக்க வல்லவர். அவருடைய வார்த்தை மாறாதது. அந்த வகையிலே கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வேத வாசிப்பு பகுதி, நியாயாதிபதிகள் 1, ஏசாயா 30, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 13வது அதிகாரம். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே, யூடியூப்பிலே, ஃபேஸ்புக்கிலே அனுப்பி தந்திருக்கிறோம் நேற்றைய நாளிலே. அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதியை உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணினேன். கால வேளையிலே அனுப்பி தருவேன். இந்த நிகழ்ச்சி முடிகின்ற பொழுது நீங்கள் பார்க்க முடியும், வாசிக்க முடியும் நாளைய நாளுக்கு. ஏனென்றால் இந்த நாளிலும் பலர் அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீர்கள், காலை வேளையில் இணைந்திருக்கிறீர்கள், மாலை வேளையில் இணைந்திருக்கிறீர்கள், இரவு வேளையாக இருக்கிறது. உங்களுக்கு அடுத்த நாள் ஆரம்பமாக இருக்கிறது. அதனாலே நான் அடுத்த நாளுக்கான அந்த வேத வாசிப்பு பகுதியை உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். அந்த வகையிலே இணைந்து கேளுங்கள், நண்பர்கள் ஒருவனுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் அந்த வசனங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசேடமாக மத்திய கிழக்கு நாடுகள், எந்தெந்த நாடுகளிலே இருக்கிறார்களோ, வேத வேத புத்தகத்தை கொண்டு செல்ல முடியாத நாடு, கிறிஸ்தவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே சௌரியை ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து இணைவார்கள். நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி மேரி அவர்கள் லண்டன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். விசேடமாக நாங்கள் சகோதரி சுபாசினி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். பல நாட்களாக சுயினமாக இருந்தார், பின்னதாக வரவில்லை. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தாரையும்
வழிநடத்துவாராக. அவருடைய சபை போதகர் கனடாவில் இருக்கிறார். அந்த வகையிலே அவருடன் தொடர்பு கொண்டேன். அவர் எங்களுடைய ஆலயத்துக்கும் வந்து ஊழியங்களை செய்ய இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் சிசிலியா அம்மா இணைந்திருக்கிறார்கள். லண்டன் யூகேயிலிருந்து அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். சகோதரி ஜானட் அவர்கள் மீதானவற்றை பொறுப்படுத்தி வழிநடத்துவார்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜானட். ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளை பிடி என்று சொல்லப்படுகிற பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் பண்ணுற நாள். அதனாலே எங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பாடசாலை இல்லை. அவர்களை நாங்கள் அழைத்து வர இருக்கிறோம். அந்த வயதை அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ். ஆமென். சங்கமமான நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியா நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல வர ஞாயிற்றுக்கிழமை பெண்டிகோஸ் நாள் இருக்கிறபடியால் நாங்க ஆவியானவரை குறித்து ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கி எங்களுக்குள்ளே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோசனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளனாகிய தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போனால் அவரை அனுப்புவேன் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து ஊழியம் செய்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். பரத்துக்கு போய் அந்த ஆவியானவர் எங்களுக்கு இறங்கினதன் நோக்கம் தேவனுடைய நீதியை மக்களுக்குள் நிறைவேற்றி தன் ஜீவனை கொடுக்க ஆவியாய் இறங்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஆவியானவரை குறித்து அப்படியே நாங்கள் ஜெபத்துக்கு வழிநடத்தப்படுவோம். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். நாங்கள் நீங்கள் ரோமர் 8:11 படி ஆவியானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலும் வாலிப பிள்ளை யுவதிகளிலே வாசம் செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஒரு முன்னப்பட்டு நாங்க ஜெபிக்க வந்த கிருபைகளுக்கு நன்றி சாமி. அப்பா அந்த வாலிபர்கள் அப்பா வாலிப ஜோதிகள் எங்கெங்க இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா தேசத்திலும் ஆண்டவரே, இலங்கை, இந்தியா, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ் உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அப்பா சேனையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறப்பா. யாக்கோப்பின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர் என்று கூறிக்கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க அடைக்கலமா இருக்கும்படியா கேட்டுக்கொள்ற ஆண்டவரே. அந்த வாலிபர்கள் ஆண்டவரே வழி தப்பி போகாதமைக்கு ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு அவர்களுக்கு பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இன்றைக்கு பெந்திகாஸ்து நாளாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே அவங்க நினைவு கூறுவதற்கு நாங்கள் அதை நினைவு கூர்ந்து அந்த 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 உன்னதமான பரிசுத்தமான ஆவியை அந்த 120 பீப்புளுக்கு நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே நாங்க உங்களுக்கு கண்டு தருத்தி இருந்து ஜெபிக்கும் பொழுது இந்த வாலிபர்களுக்கு நீங்க அந்த ஆவியை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே அப்பா ஆத்மா தாத்தை இந்த வாலிபர்கள் தற்கொலை செய்ய போற வாலிபர் அவர்களை இறங்கி வரும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களோட வெளிப்படுத்துதல் இல்லாமைக்கு உங்களோட சத்தியம் இல்லாதமைக்கு சாரி உங்களோட வரங்களை கொடுத்து இவர்களை வழி நடத்துங்க ஐயா. அப்பா அவங்க இந்த இளம் வயசுல ஆண்டவரே உங்களை அறியும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஆண்டவர். உங்களை அறிகிற அறிவின் ஞானத்தை கொடுங்க ஐயா. நீங்க உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல ஐயா, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்துக்கிறீங்க ஆண்டவரே. ஆனபடியா இவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து உங்களோட உன்னதமான அழைப்பின் மூலமாக அந்த அன்பின் அழைப்பின் மூலமாக அவர்களை அழைக்கும்படி கேட்டுக்கொள்ற ஐயா.
ஐயா அவங்கள பாவங்களை மன்னிங்க. அவங்க உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற வாலிபர்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா. அப்பா இவைகளுக்கு எல்லாம் உங்களோட ரத்தம் தான் பெரிது. உங்க ரத்தத்தினால நீங்க அவங்களுடைய பாவங்களை கழுவி அப்பா அவங்களை சுத்திகரிக்கும்படி கேட்டுக்கொள்றோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்றோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. ஆமீனப்பா. முதலாவது உங்களோட தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு உங்களோட சித்தத்தின்படி எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி சாமி, நன்றி அப்பா. நேற்றும் என்று மாறாதவரே, இந்த வாலிபர்கள் ஆண்டவரே உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. இந்த கடைசி காலமா இருக்கிறபடியா உன்னதமான மறைவில் இருந்த ஆண்டவர் உங்களோட நிழலில் அவங்க தங்குவதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு அந்த வெளிப்படுத்தலை கொடுத்து உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே இனிதான நாமம் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரே உங்களோட நாமத்தை வெளிப்படுத்துங்க. உலகம் எல்லா இடங்களும் ஆண்டவரே, எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்பா உங்களோட ரத்தத்தை தள்ளிங்க. வாலிபர்கள் நடக்கும் பொழுது யாரு அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நடக்கும் பொழுது அந்த ரத்தத்தின் மூலம் அவர்கள் நடக்கும் பொழுது அப்பா அதுல ஒரு வல்லமையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவர்களை விட்டுதலாக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுதாக. இயேசுவின் நாமத்தின் மூலமாக எல்லா அசுத்தமான ஆவியலையும் அத்தட்டுகிறேன் ஐயா. உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அப்பா உங்களோட அன்பு ஒரு போதும் எங்களை வெக்கத்துக்குள்ள போக விட மாட்டீர்கள். உங்களோட அன்பின் மூலமாக அவங்களை அனைத்து விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். சிஸ்டர் நான் ஒரு சிறிய சர்ஜரிக்கு போறேன் சிஸ்டர். எனக்கு இந்த ஒரு 3 months இந்த காலை கீழே வைக்க முடியல, அந்த குதி கீழே வச்சு நடக்க முடியல. இன்னைக்கு இன்னொரு சர்ஜரி செய்ய போறாங்க. நான் ட்ரை பண்ணி கொண்டேன் போறேன். இப்ப பார்க் பண்ணிட்டு ப்ரே பண்றேன். கடவுளை என்னோட இருக்க வேணும்னு சொல்லி. எனக்கு அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு தான் கொஞ்சம் நர்வஸா இருக்குது. எந்த மருந்தும் எனக்கு ஒரு அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. ஆனா இப்படி அந்த சர்ஜரி கத்துட சித்தம்படி பேர் வேணுமென்று எனக்கு ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் சிஸ்டர். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உச்சிந்த உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் எலும்புகள் தசையாவில் உடைய வல்லம் இறங்கி பலப்படுத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை செய்ய போகிற இடத்துக்காய் தெளிக்கிறோம் ஐயா. டாக்டருக்கு வேண்டிய ஞானத்துக்காய், அந்த உதவிக்காரருக்கு வேண்டிய ஞானங்களுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். தேவனே பிள்ளைய பலப்படுத்தி ஆண்டவரே எந்த சரீரத்தில எந்த காரியமும் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆவியும் ஆத்துமா சரீரங்கள் இருதயங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய இரத்தத்தின் ஆமோடி காக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். பிள்ளைய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. தொலைசிஸ்ட ஒன்றுக்கும் பயப்படாம போங்க. நாங்களும் ஜெபிப்போம். நன்றி. எல்லா கடவுளி ஆட்களுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க பயப்பட தேவையில்ல, நாங்க இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ரோமர் 8:13 படி மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆவியானவர் வாலிப பிள்ளைகளுடைய செயல்களை எல்லாம் மாற்றும்படி, நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வரும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். மத்தியில் வாசமா இருக்கிறவர்கள் அற்புதமான தேவனே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவர் நம்ம சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரை கூடி ஜெபிக்க தந்த தருணத்திற்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரர்களும் சகோதரிகளும் ஆண்டவரை இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கும் இந்த வேளையிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நல்ல விடைகளை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஏனென்றால் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று ஆண்டவரே நம்முடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் என் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கும்படியாய் ஆண்டவரே அதற்கு தக்க பதில்களை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்க தேசத்தின் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. தேசத்தின் எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் இருந்த ஆண்டவரை ஒவ்வொருவரும் காக்கும்படியாய் சுபிக்கிறோம். தேவன் நீர் நல்லவர், வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கிற தயவுக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளின் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. பிரகாசிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறதான எல்லா அந்தகார சக்திகளையும் ஆண்டவரே வாக்கினுடைய பொல்லாத ஆவிகளும் ஆண்டவரே அவர்கள் நினைவுகளையும் செயல்களையும் கர்த்தாவே மந்தமாக்கி போட்டு இருக்கிறபடியால் கர்த்தர் நீர் அவள் மத்தியிலே தேவனாயிருந்த ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வருகைக்கு அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மாதிரியாய் ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கும்படியா என் தேவனாகி கர்த்தர்கள் மத்தியிலே நீர் இருக்கும்படியாய் செபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே தேவையான ஆண்டவரே ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் தந்து ஆண்டவரே அவளை உணர்த்தும்படியாய் சுபிக்கிறோம். பரிசுத்தாவியின் வல்லமை ஆண்டவரே அவர்கள் இடத்தில் இருந்த ஆண்டவரை கிரியை செய்யத்தக்க அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நேசிக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு இடத்தில் ஆண்டவர் வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டவரே ஆண்டவரே தொடர்பாக இருக்க உங்களுடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் அவர்களுக்கு விளங்க அநேக ஜாதி ஜனங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனுக்கு பெற்று தர ஆண்டவரை கருவியாக பயன்படுத்தி வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இதோ இருள் பூமியையும் காவலி ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தன் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று முடிவசனம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த உலகம் இருண்டு போனாலும் அப்பா காரிலும் மூடி போனாலும் கர்த்தரானவர் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் உதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்திலே ஆண்டவரே மகிமையில் மேல் வரப்படும் என்று ஆண்டவரை காணப்படுகிறது. மேல் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லி வரத்தக்கதாக கர்த்தர்களை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை பரிசுத்தமடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியின் மேல் நீதி அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆக செல்ல இடங்களில் எல்லாம் ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரே மகிமை அவர்களோடு கடந்து விரட்டும் ஆண்டவரே. அவர்கள் செல்ல இடங்களில் எல்லாம் ஆண்டவரே துஷ்டர்களும் துஷ்ட ஜனங்களும் ஆண்டவரே அகன்று போகும்படியாய் செய்யும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறபடியால் ஆண்டவரே எந்த அசுத்த ஆவியர்களை கண்டு ஓடும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. உன் தேவனுடைய வல்லமாய் இந்த பிள்ளைகள் மேல் நிரம்பி ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஆண்டவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகளை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்த கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதனுடைய பிள்ளைகள் இருந்து பிரகாசிக்கிற போது அதை பார்த்து தன்னுடைய தாய் தகப்பனும் நடைமுறையில கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுக்கு மேலாக என் தேவனாகி கர்த்தர் அவர்களை நேசித்து அரவணைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடையாய் செய்யப்போவதற்கா நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பிள்ளைகளை சமூகத்துல கொண்டு வருகிறோம்.
தேசத்திலே ஆண்டவரே சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் இந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செலுத்துவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரையா. இந்த ஜப வேலையை நடத்துகிறதான அருமையான சங்கமம் ஊடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிற சகோதரனையும் சகோதரர்களுக்கு கொண்டு வருவோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. அந்த தேசத்திலே வாழ்கிறதான தேசத்தில ஒரு தனியாய் இவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை பாதுகாத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். ஜாதி ஜனங்கள் ஆண்டவர எல்லா இடங்களிலும் இல்லத்தில் தேவன் இருக்கிறார் என்று ஓடிவர் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரையாய் சேர்ப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திராண்டவர இந்த வேளையில் ஆண்டவர டோலி மகளின் சமூகத்துக்கு கொண்டு வருவோம். உச்ச தலைமுறை உள்ளம் கால்வரை நரம்புகளின் ரத்த நாளங்களில் பரிசுத்தம் பாயட்டும் ஆண்டவர, விடுதலை கிடைக்கட்டும். மருத்துவர்கள் ஆண்டவரே அப்பா நம் பிள்ளையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டு ஒரு சுகத்தை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஞானத்தினால் நிரப்பி வழிநடத்தும்படியாய் சுபிக்கும். அந்த மகளுக்கு பூரண சுகத்தை கடலிடும்படியாய் சுபிக்கிறோம். அந்த மகள் நினைத்திருக்கிற காரியங்களுக்கு மேலாய் என் தேவன் கிரியை செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரவியாய் சேர்ப்பதற்காயும் கொடானபடி ஸ்தோத்திரையா. இந்த வேளையிலும் ஆண்டவரே செபிக்க வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகளை சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். நிரப்பப்பட்ட ஆண்டவரே செபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். விண்ணப்பங்களை கேட்டு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தரவியாய் சேர்ப்பதற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரையா. இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான் மகளையும் ஆண்டவர அவளை காணாமல் பிள்ளைகளும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆண்டவர அநேக தேசங்களுக்கு அவர்கள் வழியாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தரவியாய் சேர்ப்பதற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். கிறிஸ்து என்ற விளையாடி பெற்ற நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கவும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வேற பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ரோமர் 8:26 படி அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் வேண்டுதல் செய்கிறபடியால் தான் நாங்கள் சுகமாய் சமாதானமாய் இருக்க முடிகிறது. ஆகவே இந்த ஆவியானவர் யார் யாருடைய வாலிப பிள்ளைகள் யுவதிகளுடைய இருதயங்களிலோ சிந்தைகளிலோ அல்லது சரீரங்களிலோ பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அங்கு பரிகாரியாய் அல்லது ஞானவான்களாய் பலசாலிகளாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமா எங்களை உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. நீரே எங்களை எல்லோரையுமாய் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல அநேகருக்கு பலவீனமா இருக்கிறது. கர்த்தர் எல்லோருடைய பலவீனங்களையும் உமது பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் சோத்திரம் பா. இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லா வாலிப ஆண் பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இலங்கையில இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மீது என்னுடைய வல்லமையான கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய வாலிப பிள்ளைகளின் காரியங்களிலே கர்த்தர் நீர் பொறுப்பெடுங்க. அவர்களுடைய போக்குவரவு, செய்கிற வேலை, படிப்பு மொத்தமும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து தன் கடமைகளிலே நேர்த்தியும் ஞானமாய் சிறந்து விளங்க ஆவியானவர் தாமே நீர் உதவி செய்வீராக. நீர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபிக்க வல்லவராக இருக்கிறீரே ராஜா. உமக்கு சோத்திரம். எல்லா வாலிப ஆண் பெண்களின் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் இருக்கிறதான எல்லா பலவீனங்கள் மாறட்டும்.
அவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறது கர்த்தர் நீர் விரும்புவதில்லை தகப்பனே. அப்படியாக அவர்களுடைய பலவீனங்களிலே உமது பலன் பூரணமாய் விளங்கி அவர்களை நீர் இன்னும் அதிகமாய் எடுத்து நீர் உமது வல்லமையான கரத்திலே நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய சரீரங்களில் இருக்கிறதான பலவீனங்களும் ஆத்மாவிலே ஆவியில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்க தகப்பனே. அவர்கள் வாலிப நாட்களிலே தன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் எல்லோரும் சிருஷ்டிகரை நினைக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. பலவீனத்தோடு இருக்கிற எல்லா வாலிபான் பெண்களை பலவான்களாய் மாற்றி பலசாலிகளாய் மாற்றி வராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அதே போல அவர்களோடு நீர் ஆவியானவர் இருந்து அவர்களை நீர் வகை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்போ அவர்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்கப்பா. இந்த நாளில கூட ஆண்டவரே அப்படியே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எல்லா வாலிபான் பெண்களையும் எல்லா இருதயங்களிலும் சரீரங்களிலும் ஆண்டவரே ஆவியில் இருக்கிறதான எல்லா பலவீனங்கள் விலகவும் அவர்களை ஞானவான்களாக மாற்றி அவர்களை பலசாலியாக மாற்றி அவர்கள் உமது பாதையிலே தூண்களாய் நின்று அவர்கள் கர்த்தர் நீர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாதையிலும் அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவர்களுடைய திருமண பாதை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். படிப்பு விஷயத்திலே ஒரு கரம் இருக்கட்டும். எல்லா வேத விஷயத்திலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எல்லா வாலிபத்தோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளின் பலவீனங்களை எல்லாம் விலக்கி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியும் ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த வேலையில தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊடகத்தின் சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதான ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமா தேவரி நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. மற்றபடியாக கூட ஆண்டவரே இணைந்து பண்ணி புரிகிற சகல ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் அப்பா உமக்கென்று எளிமை பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி அவளுடைய கணவன் பிள்ளைகளை தேவரி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபித்த யாவருக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தர். இனி வருகிறதான எல்லா ஜப வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமை பொறுத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே ஆமென். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென் ஆமென். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேதத்திலே சொல்லப்படுகிற கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனி 9. இந்த ஆவியின் கனியை இந்த வாலிப ஜோதிகள் பெறக்கூடியதாய் சபையில் இருக்கிற விசுவாசிகள் உடைய எல்லாரும் பெறக்கூடிய எல்லாருக்கும் இது தேவை. ஆகவே இந்த 9 கனியையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி சபைகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் தேவனை அறிந்த வாலிப பிள்ளைகள் அவர்களுக்குள்ளே அந்த ஆவியின் கனி இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த என் தகப்பனே அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. இதுல இணைந்து யோசிக்க தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, தேவ பிள்ளைகளின் அப்பா வாலிப பிள்ளைகளை அப்பா உங்களுடைய கரத்தில ஒப்பு கொடுக்கிறேன். 9 கனிகளும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளின் இருதயத்துக்குள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திற்கு சென்றடையும்படியாக அந்த 9 கனிகளும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளின் இருதயத்திலே அது செயல்பட செய்யுங்கப்பா ஆண்டவரே அப்பா. பிள்ளைகளுக்கு உச்சம் தலையிலே அப்பா ஊற்றுங்க அப்பா ஆண்டவரே. 9 கனி ஆவிகளை ஊற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா என் தேவ பிள்ளைகள் என்று ஆண்டவரே அப்பா அவர்கள் கனிவோடு நடக்க 9 கனிகளின் பிள்ளைகள் மீது
ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் அப்பா 9 கனிகள் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. என் தந்தையப்பா அப்பா, இதே போல ஆண்டவரே வெளியில உள்ள வாலிப பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, கனிவான பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவிகளை நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்பா, பிள்ளைகள் தானென்று வாழாமல் அப்பா கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழத்தக்கதாக 9 கனிகளையும் எந்த எந்த வாலிப பிள்ளைகள் உட்கொண்டு வைத்திருக்கிறார்களோ அந்த 9 கனியும் எந்த இருதயத்துக்குள் இருக்குதோ அவர்கள் கனிவான பிள்ளைகளாக திகழ்வார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த கனிகள் சென்றடையும்படியாக அப்பா ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. பிள்ளைகள் மீது ஊற்றும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா வாலிப பிள்ளைகளை அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, தகப்பனே அப்பா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்வதை கேட்டு வார்த்தையை படித்து வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, அனைத்து பிள்ளைகளையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, சங்கமம் வானொலியும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. சங்கமம் வானொலியப்பா எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு அங்க இருக்கிற ஒவ்வொரு இயந்திரங்கள் மேலே ஆண்டவரே அப்பா அப்பாவின் ரத்தத்தை ஏம் என்று தெளிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, எந்த நேரத்திலையும் அப்பா இந்த நேரம் ஒழித்துக் கொண்டு இருக்கத்தக்கதாய் ஆசீர்வதிங்கப்பா. சங்கம வானொலியை நடத்துகின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. பிற பிள்ளைகள் உட்பட அப்பா முழுமையாக அப்பாவின் கரத்தில ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, அப்பா விண்ணப்பம் தந்த சகோதரி குடும்பத்தையும் கூட கரத்தில ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரிய கரத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கணவர் பிள்ளைகளையும் கொடுக்கிறேன் அப்பா. இதை எபிக்கிற ஒவ்வொரு சகோதர ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பாவின் கரத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் தந்தையப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அனைத்தையும் உங்களோட கரத்தில ஒப்பு கொடுத்து அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சிஸ்டர், கர்த்ததாமே உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். அல்போன்ஸ் அம்மாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானங்கள், அறிவுகள், புத்திகள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல ஞான வெளிப்பாட்டினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசுவே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. ஒருவராய் பெரிய காரியம் செய்பவரே உமக்கு நன்றியப்பா. அப்பா, நீ ஒருவராய் பெரிய காரியம் செய்பவரே, பரிசுத்த ஆவியே என்ன பிள்ளைகளை மேலே ஊற்றும் அப்பா, ஊற்றும் அப்பா. அவர்கள் எப்போதும் செழிப்பாகவும் செந்தளிப்பாகவும் இருக்கிறதுக்கு வல்லமையை கொடுமப்பா. அப்பா, அந்த பிள்ளைகள் மேலே உமது ஆவியை அக்கினி அவர்கள் மேல் ஊற்றும் அப்பா. அப்பா, அவர்கள் இன்று எல்லா செல்லுகிற இடமெல்லாம் உமது அன்பு பலத்தை அவர்களுக்கு கொடுந்தகப்பனே. அவர்கள் எங்கு சென்றாலும் உமது வார்த்தைகளை உச்சரிக்கவும், நல்ல மொழிகளை பேசவும், நல்ல பண்பாட்டை கொடுக்கவும் அவர்களுக்கு வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா பிதாவே, சின்னங்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்கள் ஒருபோதும் வலுவி போகாத வண்ணம் அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. படிப்பிலையும் தேவ பத்தியிலையும் அவர்கள் வளர செய்தலும் தகப்பனே. அப்பா, அவர்கள் மேலும் உமது அக்கினியை ஊற்றும் தகப்பனே. அப்பா, உமது அக்கினியை ஊற்றும் தகப்பனே. கர்த்தாவே, உமது பிள்ளைகளப்பா, உமது பிள்ளைகளை ஒரு நாளும் வலுவி போக விட மாட்டீரப்பா. அன்பான தகப்பனே, அவர்கள் ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்து அவர்கள் நல்ல படிப்பிலையும் தேவபத்தியிலும் வளர வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே, ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அவர்கள் மேலே உமது அன்பு தண்ணியை ஊற்றி அவர்களை செழிக்க பண்றதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, அவர்களை பலப்படுத்தும் அப்பா. அவர்கள் ஒருபோதும் வலுவி போகாத வண்ணம் காத்தரலும் தகப்பனே. உமது வல்லமை அவர்கள் மேல் கொடுத்தரலும் தகப்பனே. அப்பா, இனி வரும் காலத்திலே சின்னஞ்சிறுசுகள் அவர்கள் நல்லொரு நிலைக்கு வருவதற்கும் நல்ல சமாதானத்தை கொடுக்கவும் அப்பா உதவி செய்யும்படி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, நாட்டிலே இவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அன்பான தகப்பனே, எல்லாவற்றையும் நீர் காக்க வல்லவர் தகப்பனே. எல்லாவற்றையும் சமப்படுத்தி அவர்களிலே
சந்தோஷமும் ஒற்றுமையும் பெருக பண்ணும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாதானத்தை கொடுந்த தகப்பனே. சண்டை வேண்டாம் தகப்பனே, சண்டை வேண்டாம் தகப்பனே, சண்டை வேண்டாம் தகப்பனே. அத்தாவே, இந்த நாட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணும் தகப்பனே. இந்த நாடா இருந்தாலும் ஒரு சண்டை சச்சரவு வேண்டாம் தகப்பனே. அப்பாவி பிள்ளைகள் அநியாயமாக சாகுறார்கள் தகப்பனே. சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா, அவர்கள் மேல் மனமிறங்கும் தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு உடுப்பில்லை, இன்னும் வழியில்லை என்று தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, எல்லோரையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வானொலியை நடத்துற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இல்ல அன்பான தகப்பனே, லேசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவர்கள் சங்கம வாலியை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கனா சிஸ்டரை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, சங்கம வானிலை ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இப்போ ஒரு மகள் தனக்கு சுகயினமில்லை என்று கூறியிருந்தா அவன் உடம்பையும் நீரே காத்திரலும் தகப்பனே. நல்ல பதில் கிடைக்க நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவக்கு எந்த குற்றம் குறை இருந்தாலும் அவ மாற்றி அவ திடப்படுத்தி அவன் நோயில் இருந்து பாதுகாத்து அவ கொண்டு வர்றதுக்காக உமக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவ பலப்படுத்தும் தகப்பனே. அவ சோர்ந்து போக விடாதேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. கூடான கோடி கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கணவனையும் கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நீங்கள் ஆவியானவர் அங்கு 3 முக்கிய காரியங்களை, முக்கிய தன்மைகளை செய்கிறார். முதலாவது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துற தேவனாய் இருக்கிறார். இந்த வாலிப ஜோதிகள் இந்திய நாட்களிலே தேவனால் கண்டித்து உணர்த்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று நீங்கள் வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே, அந்தி சந்தி மதிய வேளையிலும் ஆண்டவரே ஒரு கூட்டமாய் கூடி ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுபோல இந்த விண்ணப்பத்துக்காக உடைய சிலுவேண்டையில வருகிறோம் அப்பா. இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே, குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஜுவதிகளையும் என் தேவனுடைய பரிசுத்தத்தினாலே நிரப்பி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பரிசுத்த வல்லமையினாலே நிரப்பி உம்முடைய ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாக பரிசுத்த ஜீவ ரத்தத்தை கொண்டு கழுவி அவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுகிற வாலிப பிள்ளைகளா வைக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஐயா. குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு ஜுவதிகளையும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, ஜெஸ்லியா குடும்பங்கள்ல யாரெல்லாம் வாலிபரா இருக்கிறார்களோ அவர்களையும் நான் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியத்துக்கு கண்டு பரிசுத்த ஜீவ ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து அவர்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற வாலிபர்களையும் நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. அவர்களையும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை கண்டு நீதியின் ராஜ்யத்தை தேடி ஆண்டவரே பரிசுத்தத்தை தேடி வாழுகிற பிள்ளைகளாய் உங்களுடைய சிலுவையில சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். அதே போல என் குடும்பங்கள் இருக்கிற வாலிபர்களையும் என் தேவன் பரிசுத்த ஊழியத்தை கண்டு பரிசுத்த நீதி கண்டு சொல்லி எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுடைய கல்வாரி சிலுவையில மூடி மரத்தை செபிக்கிறேன் ஐயா. இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஜுவதிகளையும் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. அவர்கள் மேல நீதியின் வஸ்திரம் போடப்படவும் அவர்கள் ஆண்டவரே பரிசுத்த வஸ்திரத்தினாலே ஆண்டவரே உடுத்தி கொண்டு தேவனை தரிசிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. வாலிப ஜோதிகள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட வேணும் ஆண்டவரே, பாதுகாக்கப்பட வேணும் ஆண்டவரே. அப்பதான் பாதுகாவலரா இருக்கணும். நீர் கட்டாவிட்டால் நாங்கள் கட்டுகிறோம் விருதா, நீர் காக்காவிட்டால் நாங்கள் காவலாளி விருதாவா இருக்கிறோம். என் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இவர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி ஒரு கூட்ட ஆண்டவரே வாலிபர்களை ஆணாவும் பெண்ணாகவும் என் தேவன் பிரித்தெடுத்து ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்காக இலங்கை தேசத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தும்படியாக சுத்தரித்து சபைக்கிறேன் ஆண்டவரே. விசேஷத்த வனமா சபைகளுக்குள்ள இருக்கிற வாலிபர்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி பரிசுத்தமாய்
எப்படி அழைக்கப்பட்டார்களோ அந்த அழைப்பில் அவர்கள் நின்று ஜீவனுள்ள தேவன் வர மட்டும் வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களாய் பரிசுத்தத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே அதுக்காய் நன்றி. பின்மாடத்துல போயிருக்கிற வாலிபர்களை நான் ஒப்பு கொடுத்து மறுபடியுமாக ஒரு விசை மன்னிப்பு கொடுத்து மண்டையில கூட்டி வரும்படியாக நாங்க தயவாய் திறப்பில நின்று செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுடைய வாலிபர்களும் ஆண்டவரே இப்போது பாத்தீங்கன்னா அதிகாரிகளுடைய வாலிபர்கள் தானே ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்துல சரி எங்க சரி அவர்களுக்குள்ளதான் அவர்கள்தான் ஏதோ அதிகாரம் எடுத்தவர்களாக உலகத்துல பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் செய்து கொண்டு உலகத்தை ஆண்டவரே இலங்கை தேசத்தை கெடுத்து கொண்டிருக்கிற இவர்களுடைய சந்ததி இவர்கள் எல்லாம் ஆண்டவரை மனம் திரும்பி குணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இவரை ஆண்டவருடைய சிலுவை அண்டையில கொண்டு வரும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே இவர்களுக்குள்ள பாவங்கள் வேண்டாம். இவர்களுடைய தேசத்தை ஆளுகிற ராஜாக்களா இருக்கிறார்கள், அதிகாரிகளா இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு நீதி நேர்மை வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே நீதி நேர்மையில நடத்துங்க, தேவ பயத்துல நடத்துங்க, தேவ காரியத்துல நடத்துங்க. நீங்க இடைப்பட்டால் அது ஆண்டவரே உம்மாலேதான் ஆகும். உம்மாலேதான் ஆண்டவரை இவர்களை விடுவிக்க முடியும். உம்மாலேதான் இவர்களை காத்துக்கொள்ள முடியும். நீர் சொன்னால் தான் ஆகும், நீர் கட்டளையிட்டால் தான் நிற்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரை திக்கற்ற ஒரு அனாதைகள் விதவைகளுக்குள்ள ஊனமுற்றோருக்கு இருக்கிற வாலிபர்களை என் தேவன் ஆண்டவரை ஆணும் பெண்ணுமாக எடுத்து வேறு பிரித்து என் தேவனுக்கு ராஜ்யத்தை கொண்டு எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜீவ ரத்தத்தை கொண்டு எங்களை கிருபையா ரட்சித்தது போல இவர்களை ரட்சிக்கும்படியாக ஸ்தோத்திரத்தை செபிக்கிறேன். ரட்சிப்புகளை நடத்துங்க. ரட்சிப்பு கொடுத்தாலே இவர்கள் பரிசுத்தத்துக்குள்ள வருவார்கள். ஆண்டவரே அப்படியான கடினமான இருதயங்கள் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே தேவனுடைய பயத்தில் அவர்கள் வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே சிறைச்சாலையில இருக்கிற வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களும் மனம் திரும்பி குணப்பட்டு தேவ பயத்திலே நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களுக்குள்ளே அந்த நீதியின் காரியம் நடப்பதாக, நியாயமான காரியம் இவர்களுக்குள்ள அந்த கிருபையின் சிலுவையின் ஆண்டவரே பாடுகளை இவர்களுக்கு ஆண்டவரே காண்பிக்கும் பொருட்டாக நீர் வெளிப்படும்படியாக ஸ்தோத்திரத்தை செபிக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவ ஆவியானவர் இலங்கை தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே தாழ்ந்தோரை முயன்றோரை ஆண்டவரை வறுமையானவரையும் ஆண்டவரே பாசைக்காரரையும் ஆண்டவரை ஜனத்தில் உள்ள எல்லா வாலிபர்களை நீர் பிரித்து எடுத்து உமக்கென்று ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்திரத்தை செபிக்கிறேன். இது உம்முடைய வல்லமையினாலே ஆகும், உம்முடைய கிருபையினாலே ஆகும். நீர் சொன்னால் அது நடக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம். என் தேவாவியானவர் கிரியை செய்வீராக. தேவாவியானவர் வார்த்தைகளை ஆண்டவரை வாலிபன் இதனாலே சுத்தமாவான். உம்முடைய வார்த்தையினாலே அல்லவோ இவர் வார்த்தையினாலே இவர்களை விடுவித்து ஆண்டவரே உம்முடைய ஏதோமை தேடி உம்முடைய பல்லோர் ராஜ்யத்தை தேடி தேவ பயத்தை சிலுவை மினக்காத்தான் ஏசப்பா சிலுவையில் பாடுபட்டார் என்று சொல்ற ஆண்டவரே இந்த கிருபைக்குள்ள இவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரத்தை செபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே இந்த ஆண்டவரே எல்லா வாலிபர்களும் ஆண்டவரே தேசத்துக்கு துரோகியா எழும்பாதபடி, தேசத்துக்கு பாவங்களை கூட்டுகளா இருக்காதபடி இவர்கள் வேறு பிரிக்கப்பட வேண்டும். அது தேவ ரத்தத்தினாலே வேறு பிரிக்கப்படட்டும். தேவ ஞானத்தினாலே, தேவ நாமத்தினாலே, தேவ பிரசன்னத்தினாலே இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே தேவனுக்கு எழுந்து பிரகாசித்து காரியங்களை செய்யற வல்லமை உள்ள ஆண்டவரை வாலிபர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தை செபிக்கிறேன். ஆண்டவரே கொடுமைக்கு ஆண்டவரே இவர்கள் தேசத்திலிருந்து கொடுமையும் பாவங்களும் ஆண்டவரே இவர்கள் மூலமாய் ஆண்டவரை பிறப்பிக்கப்படாதபடி ஆண்டவரை தேவனுக்காக பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்று தேவ ஞானத்தோட வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இவர்களை தொடுங்க. இவர்களை உம்முடைய கண்கள் கண்டிருக்கிறது. இவர்கள் தான் வருங்கால சந்ததி. ஆனாலும் சத்ருவான இந்த காலத்தில ஆண்டவரை வாலிபர்கள் மேல கண் வைத்து அவர்களை அனுதினமும் கொடுமைக்குள்ளாக்கி ஆண்டவரை மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு சேர்த்து பாதாளத்தை கொண்டு சேர்க்கிற வல்லமை ஆண்டவரை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த வல்லமையை மேற்கொள்கிற தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் இந்த வாலிப பிள்ளைகளை நீர் மேற்கொண்டு நீர் உமக்கண்டு உருவாக்கின இந்த வாலிபர்களை உமக்கண்டு பயன்படுத்த நீர் தொடும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்திரித்து செபிக்கிறேன். ஆண்டவரே நீர் செய்வீரென்று விசுவாசிக்கிறேன். நீர் செய்வீரென்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீர் செய்வீராக. அனாதையான வாலிபர்கள் ஆண்டவரை தாய் தகப்பன் இல்லாத வாலிபர்கள் எல்லாம்
என் தேவனுக்கு என்று பிரித்தெடுப்பீராக. ரத்தத்தினாலே பிரித்தெடுப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே பிரித்தெடுப்பீராக ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்த வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். நீங்க தொடுங்க வாலிப பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் தொடட்டும். உம்முடைய வலது கரம் உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே எகிப்தின் அடிமையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட கரம் இவர்களை மீட்க ஆண்டவரை ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இவர்கள் மேல இறங்கி இவர்களுக்கு ஆண்டவரை பிரித்தெடுக்கும்படியாக சோதரித்து செபேக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்யுங்க. ஒரு எழுப்புதலை தாங்க. பின்மாறியின் அபிஷேகத்தவர்கள் மேல ஊற்றுங்க. இவர்கள் எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எழுப்புதலின் காலமாய் இருக்கிறபடினாலே, கிருபையின் காலமாய் இருக்கிறபடினாலே, பாவம் இருக்கிற இடத்த கிருபை பெருகும். அந்த கிருபை ரட்சிப்பாய் இந்த வாலிபர்களை தொடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இவர்களை ஆளுகை செய்து பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. செபிக்கிறேன், ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மேரி. கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். யோவான் 16:13 படி சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகளை யாவேன் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த சத்திய ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் வரக்கூடியதாய் அந்த சத்தியத்துக்குள்ளே அவர்கள் நடக்கக்கூடிய ஒரு கிருபையையும் அந்த கட்டுப்பாடையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பாவுமாய் நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பன். இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருட்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். என்னுடைய தேசத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள் நீங்கள் பொருட்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் தாயின் கருவில் இருந்த நாள் முதலாய் தெரிந்து கொண்ட தேவன் அப்போ வாலிப பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன் தகப்பனே. நீ தெரிந்து கொண்டது நிமித்தம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் காட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே உமது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு தகப்பனே, உம்முடைய ஜீவன் வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு, உம்முடைய வார்த்தைகள் மாத்திரத்தில் நீதி உள்ளது என்றும் தகப்பனே, நீதியின்படி வழி நடத்துகிற தெய்வம் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தை வாழ வைக்கும் என்றும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை அன்பு நிறைந்த வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, இரக்கம் நிறைந்த வார்த்தை, கருணை நிறைந்த வார்த்தை என்று தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து தகப்பனே அதன் வழியில் நடப்பதற்கு தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இரக்கமும் கிருபையும் பாராட்டும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே சத்தியத்தை அறிந்து தகப்பனே முற்றுமுழுதான விடுதலையை பெற்று தகப்பனே அவர்களின் மாமிசத்தின் கிரியைகளை எல்லாம் எடுத்து போட்டு தகப்பனே உம்முடைய நிறைந்த வாழ்க்கையை தகப்பனே உம்முடைய ஆவி நிறைந்த வழிகளை தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்றுக்கொண்டு தகப்பனே அதன்படி நடப்பதற்கு தகப்பனே உம்முடைய பேரன்பு தகப்பனே உம்முடைய சாந்தத்தின் சமாதானத்தின் அன்பு தகப்பனே இரக்கத்தின் கிருபையின் அன்பு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பு தகப்பனே அப்பா இருந்து தகப்பனே இப்பொழுது வரை ராஜா அந்த அன்பை ரசித்து ருசித்து அறிந்து கொண்ட நாங்கள் தகப்பனே அதே போல பிள்ளைகளும் தகப்பனே ஆரம்பம் முதல் தகப்பனே அறிந்து கற்றுக்கொண்டால் தகப்பனே உம்முடைய அன்பை விட்டு ஒரு நாளும் அவர்கள் விலக மாட்டார்கள் தகப்பனே. எத்தனை இன்னல்கள் எத்தனை தடைகள் தகப்பனே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தகப்பனே உம்மை மாத்திரம்
பிள்ளைகளும் பிடித்து கொள்வதற்கு தகப்பனே அப்பா உம்முடைய சத்தியத்தை தகப்பனே நன்ற தெளிவாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியாக தகப்பனே கிருபையை பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே பிள்ளைகளும் சத்தியத்தின்படி நடப்பதற்கு தகப்பனே சத்தியத்தின் நிமித்தம் தகப்பனே அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் ஏற்படவும் தகப்பனே அப்பா சத்தியத்தின் உண்மைத்தன்மை எது என்று ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அறிந்து கொள்வதற்கும் தகப்பனே அதன்படி நடந்து தகப்பனே தனது நித்தியமான ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் நல்ல ஒரு நித்தியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தகப்பனே நீர் பொருட்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா உம்முடைய சத்தியத்தின் வழியில் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா சத்தியமே வெல்லும் தகப்பனே உம்முடைய சத்தியம் மாத்திரம் வெல்லும் தகப்பனே அந்த ஜீவனுள்ள சத்திய வார்த்தைகள் தகப்பனே உயிருள்ள வார்த்தைகள் தகப்பனே வல்லமை நிறைந்த வார்த்தைகள் தகப்பனே அற்புதம் செய்கின்ற வார்த்தைகள் தகப்பனே நல்ல அறிவுகளை கொடுக்கிற வார்த்தைகள் தகப்பனே உண்மையுள்ள வார்த்தைகள் ராஜா இந்த வார்த்தைகளை பிள்ளைகளும் கற்றுக்கொண்டால் தகப்பனே அதே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நித்திய வெளிச்சமாக இருக்கும் தகப்பனே உம்முடைய அந்த சத்திய வார்த்தைகளை கொடுத்து தகப்பனே இருளில் இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு தகப்பனே வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா வாலிப வயதிலே தகப்பனே தாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இடறி விழுந்து விடாத விடத்து தகப்பனே அப்பா பிள்ளை தீர்மானங்களை எடுத்து விடாத விடத்து தகப்பனே அப்பா அண்மையிலே 2-3 நாட்களுக்கு முதல் கூட தகப்பனே வாலிப வயதுள்ள ஒரு தகப்பனே அப்பா தன் கோபத்தின் நிமித்தமும் தகப்பனே சரியான வழிநடத்தல் இல்லாமல் தகப்பனே அப்பா மனைவியின் கழுத்தை வெட்டி கொண்டு விட்டார் தகப்பனே இப்படியான ஒரு செயல் தகப்பன் ஒரு கொலை வெறியின் ஆவி தகப்பனே அந்த சகோதரனுக்குள்ளே கிரியை செய்திருக்கிறது தகப்பனே ஆனாலும் நாங்கள் வேதனைப்படுகிறோம் தகப்பனே உம்மை அறிந்தும் தகப்பனே இப்படியானவர்கள் தகப்பனே சத்தியத்தையும் கற்றுக்கொள்ளாதது நிமித்தம் தகப்பனே உம்முடைய இல்லாதது நிமித்தம் தகப்பனே இப்படியான வெறி செயல்களில் தகப்பனே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே அப்போ நாங்கள் எங்கள் உம்முடைய தேவ பிள்ளைகளின் நிமித்தம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சத்தியம் போய் சேர்ந்திருந்தார் தகப்பனே அவர்கள் இப்படியான பாவ செயல்களில் இறங்கி இருக்க மாட்டார்கள் தகப்பனே அப்போ இப்படியாக எத்தனை வாலிபர்கள் தகப்பனே தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே இப்படியான வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் மனம் இறங்குங்க தகப்பனே இரக்கம் செய்யுங்க தகப்பனே உம்முடைய கண்களிலே தகப்பனே இரக்கம் உண்டாவதாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது சத்தியத்தை சொல்லி தகப்பனே சத்தியத்தின்படி வழி நடத்துவதற்கு எங்கெங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீ கண்ணோக்கி பார்த்து தகப்பனே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஏகோவா நீங்க தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளை தகப்பனே எங்களை தொட்டு தகப்பனே எங்கோருந்து அழைத்து வந்து தகப்பனே எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்து எங்களை நேசித்தீரோ தகப்பனே அதே போல அப்படியாக தகப்பனே சிக்கல்களுக்குள்ளும் வேதனை துக்க துயரங்களுக்குள்ளும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் தகப்பனே நிந்தைகளுக்கு மத்தியில் வாழ்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே எந்த மூல முடுக்குகளில் இப்படியான வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று தகப்பனே அந்த மூல முடுக்குகளில் எல்லாம் சென்று தகப்பனே அப்பா பிள்ளைகளையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் பாவத்தின் குழியில் விழுந்து விடாத விடத்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சத்தியத்தை அறிந்து உம்முடைய செம்ம வழியிலே நடப்பதற்கு ஒவ்வொரு
பிள்ளைகளை நீர் பொருட்படுத்த பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமீன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் சிறு பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு சுமதி. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டும் பிரதர் ஏசாயா 11:2 படி ஞானத்தை உணர்வே மரலும் ஆவியும் ஆலோசனையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை மரலும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிற அந்த பெந்திக்கோஸ்து ஆராதனையிலே கர்த்தர் இப்படியாய் எல்லாருக்குள்ளும் ஞானத்தை உணர்வே மரலும் ஆவியும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை மரலும் ஆவியும் அங்கு கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் தங்கத்தினால் தேவனை புறப்படுங்க அப்பா. இந்த வேண்டுகோளை புறப்படுங்க அப்பா. ஆபிதா ஒப்படைக்கிறீங்கப்பா. ஆவியானவர்களே பொறுப்படுங்க. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஊற்று என்று வாக்களித்த தேவனே பிதாவே, தேவனே இந்த 25ஆம் ஆண்டு தேவனே 2025ஆம் ஆண்டு தேவனே வருஷத்தின் நடுப்பகுதியிலே அப்பா பிதாவே, நீங்கள் ஆபக்கு 2ஆம் அதிகாரத்திலே தேவனே 2ஆம் வசனத்திலே சொல்றீங்கப்பா. வருஷத்தின் நடுப்பகுதி அதாவது ஜூன் மாதத்திலே பிதாவே தேவனே பிதாவே, இந்த வருஷம் நீங்கள் செய்ய நன்றி அப்பா. நீங்க செய்த காரியம் பிதாவே அப்பா, உங்களுடைய ஆவியை மாம்சமான யாரும் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆலவர் மீண்டும் ஆவியை ஊற்றுங்க. ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆவியை ஊற்றுங்க. பிதாவே ஆவியை ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா. பிதாவே இயேசு கிறிஸ்து பிதாவே பிதாவே அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்றி அப்பா. நான் செய்யும் காரியம் நன்றி.
அப்பா பிதாவே விசுவாசப்பட்ட பேரினாலே நாமத்தில் ஆக்கினேன் நன்றி அப்பாவே கணிதானே தேவனே புதிய பெற்றதாக நாமத்திலும் அன்பிட்டு குழப்பங்கள்ப்பா நாமத்தினாலே செயல்களையும் நன்றி
நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு, சுமதி பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சுமதி லைன்ல நிக்கிறியாள்? ஓகே, நான் கொஞ்சம் ஜெபம் பண்றேன். சுமதி வந்தால் சுமதியிடம் கொடுக்கிறேன். ஓகே சுமாரி, பிரைஸ் தி லார்ட். சுமாரி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒன்று குறிந்து நாங்க சிஸ்டர் நாங்க இப்ப ஊழியக்காரி சுமாரிட்ட கொடுக்கிறேன். அடுத்ததான் நீங்க ஜெபம் பண்ணுங்க சுமதி. 1 கொரிந்தியர் 2:10 நாங்களோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆவி அன்றி உரியவைகளை அறிய மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சிஸ்டர் சுகமாரி அவர்கள், நீங்கள் வாலிப ஜோதிகளுக்காக அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுற பிள்ளைகளாக, ஒரு எழுப்புதலை கொண்டு வர பிள்ளைகளாக, வாலிபனே உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினை என்று சொன்னபடி அவர்கள் நினைத்து தேவனுக்கென்று எழுந்து ஊழியம் செய்யக்கூடியதா, பணிவிடைகள் செய்யக்கூடியதா கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, ஆராய்ந்து முடியாத ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செயல்படுகிற சுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலே 2-3 நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்களின் மத்தியிலே வாசம் செய்கிறேன் தகப்பன் என்பதாக நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. இம்மட்டுமாக ஆண்டவரே அப்பா, அவருடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெபங்களிலே நீராண்டு கூட ஆண்டவரே, வாழுவ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. திறப்பு ஆண்டவரே, சுத்த காவிகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளையும் நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். என் ஆண்டவரை, வாலிபம் இளவயது மாயை என்பதாக அங்கு சாலமோன் ஆண்டவரை எழுதி வைத்து கடந்து போயிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, அப்பா ஆண்டவரை மாயாக இருக்கிறது போல என் ஆண்டவரை இந்த மனதுக்கு சஞ்சலமான ஒரு ஆண்டவரை கத்தாவே கட்டங்களாக இருக்கிறது. என் ஆண்டவரே, வாலிப வயதிலே சிருஷ்டி கத்தரை நினை என்று உடைய வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு வாலிப என் ஆண்டவருடைய கரங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்கள் ஆண்டவரே, அவருடைய நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் என் அப்பாவுடைய ஆண்டவர்
அந்த கத்தாவே சிந்தித்து மனதை குழப்பி அந்த தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி விடாதபடி கத்தாவே உங்களுடைய சிந்தனையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். ஆண்டு சுற்றுவானவன் நான் ஆண்டவரை செபிக்கிறேன். செபிக்கிறேன் அப்பா. அதன் ஆண்டவரே பிள்ளைகளை மீட்டெடுத்திருக்கிறபடியால் ஆண்டவரை சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடியால் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே பின்படி ஆண்டவரை கத்தா நடக்கட்டும் ஐயா. என் ஆண்டவரை கத்தாவே வழி விலகி போய்விடாதபடி ஆண்டவரை வஞ்சிக்காதபடி சிந்தனைகளை வஞ்சிக்காதபடி அவனுடைய கிரியைகளை உணர்ச்சிகளை ஆண்டு வஞ்சிக்காதபடி என் ஆண்டோட ரத்தத்தினால் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரை செல்லுகிற சுத்த ஆவிகளின் கிரியைகளை ஆண்டு இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தினால் நான் சுட்டெரித்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அதை இயல்பொருளாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் ஒவ்வொரு செபிக்கிறேன் ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுகிறேன் செபிக்கிறேன் ஆண்டவரே. சத்ருவானவன் கண் விடாதபடி, சத்ருவானவன் சிந்தனைகளை சீர்குலைத்து விடாதபடி, அது வாழ்க்கையை சீரழித்து விடாதபடி என் ஆண்டவர் தான் என்னுடைய பிள்ளைகளை கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் பெற்றோர்களை ஆண்டவரை கத்தாவே சுவாமி ஆண்டு பெற்றோர்களை கண்களை மறைத்து விட்டு காரியங்கள் இச்சைகளுக்கு அடிமையாய் கிடக்கிற கத்துடைய பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே. அப்பாவை உணர்வு இடத்திலிருந்து நாமத்தினால் என் அப்பாவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. என் தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. தூண்களாக இருக்கிறது சிம்சோனை போல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல யுத்த வீரர்களாக யுத்த புருஷர்களாக அவர்கள் மிக்க ஆண்டவரே திறப்பிலே மிக்க ஆண்டவரே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல வைராக்கியம் உள்ள வாலிபர்களாக ஆண்டவரே சுவாமி வாலிப சேனைகளாக ஆண்டவர் நமக்காக அந்த யுத்தம் செய்ய தங்களை உங்களுக்காக வாலிப பிள்ளைகளை குறித்து எவ்வளவு ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை குறித்து எவ்வளவான சமாதானமின்றி சந்தோஷமின்றி ஆண்டவரேப்பா இன்றைக்கு ஆண்டவரை மாற்றிக் கொள்ளும் அளவுக்கு ஆண்டவரை அவருடைய செய்களும் கிரியைகளும் காணப்படுகிறது. அண்டகார லோகாதிபதி ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு அதன் அப்பாவுடைய அந்த சராசரிகளை படைத்தவருடைய ஆணைக்குள் இருக்கிற அந்த கத்துடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. இருக்கிற சமூகத்துக்கு
ரத்தத்தை கூட ஆண்டவரே அந்த ஒட்டுமொத்த உலக பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுங்க, உற்சாகத்தை கொடுங்க. எல்லாவற்றிலும் அழகும் நேர்த்தியும் ஒழுங்கும் குறையமான பிள்ளைகள் உடைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், கற்பை கொடுக்கிறார். ஆண்டவர் சுகபலத்தை கொடுக்கிறார்கள், குடும்பத்தை கொடுக்கிறார்கள், இருக்கிறார்கள். தப்புகள், வெறுப்புகள், எரிச்சல்கள் ஆண்ட ஒரு மனதின் கொடுத்து சொன்னான். கடந்து வகுப்பும் ஐயா செலுத்துக செலுத்துக சுவரைப்பீராக ஆண்டவரே போல இதற்காக ஜெபிக்கிறேன், சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அந்த பிள்ளை செல்வங்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக, ஊழியர்களுக்காக, அந்த வேலைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், இருப்பிடங்களுக்காக ஜெபிக்கிறேன், பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி அந்த தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. அன்பிலும் குறைக்கு நாமத்தை செலுத்தி ஒப்பு கொடுக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் சபையையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென். நன்றி சிஸ்டர். ஆமேன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சோரியம்மா. இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்றோம். ஆகவே இந்த வாலிப ஜோதிகள் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்று அங்கு பரிசுத்த ஆவிக்குள்ளாக தங்களுடைய சிந்தைகளை உருவாக்கி அங்கு தேவனுக்கு ஒரு அபிஷேகத்தை பெறக்கூடிய கிருபைகளை, இரக்கங்களை இந்த வாலிப ஜோதிகள், இந்த யூரோப்பா தேசங்கள், நாங்கள் இருக்கிற தேசங்கள், இஸ்ரவேல் தேசங்கள், அந்த யுத்த நாடுகள்ல இருக்கிற தேசங்கள்ல அந்த வாலிப ரத்தங்கள் வீணாய் விருதாய் சிந்தப்படுகிறது. ஆகவே இதுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே மத்த எல்லா ஆண்டவர் ஆண்டவரே கலந்து சென்று செய்கிறதா இருக்கிறது ஆண்டவர் ஆண்டவரே தகப்பனே ஆவியான தரிசனமில்லாத இடம் சீர்கட்டு போகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு தரிசனப்படி ஆண்டவர் அவர்கள் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை தகப்பனே ஒவ்வொரு ஆண்டவரை அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவரை நல்ல ஆண்டவரை சிவக்களாய் வரவும் தாய் ஆண்டவரை இந்த தேசத்தில் என்று ஆண்டவரை இன்று ஆண்டவர் வாழ்வதால் விஜயமாக இருக்கிறது தேவராஜ்யத்துக்கு வாழ்வு ஆனாலும் சுத்தமானவரை யாரை கெச்சிக்கலாமோ இந்த வகை அப்படி ஒரு காரியங்கள் ஆண்டவரே எங்க தேசத்தை ரசித்து ஆண்டவரை எங்க தேசத்துக்கு பிள்ளைகளும் கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்கிறார் அழுத்தம் கொள்கிறாய் ஆண்டவரே இந்த வாழ்வு பிரயாணத்தை ஆசீர்வதிக்கும் பொழுதாக நிச்சயிக்கணும்
ஐயா பெற்றோர்கள் நல்லது சொல்வது கட்டி ஆண்டவரை இயேசப்பாக வைத்திருக்கும் எல்லா கட்டுகள் நாமத்தினால நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பெற்றோரும் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு நன்மைக்கு நான் மனம் திரும்புற இடத்துல மனம் திரும்பணும் என்று சொல்லி ஆண்டவரை இயேசப்பா புத்திமதியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தகப்பனை கோபம் வராதபடி ஆண்டவரை தகப்பனை சின்னபடி ஆண்டவரை இயேசப்பா அந்த சிலைகளை கருத்தாங்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இயேசப்பா கண்டித்து உணர்த்தும் பொழுது அதை நம்பிக்கை எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவரை. இயேசப்பா ஆண்டவரை எங்க தேசங்கள்ல அநேக செய்தார்கள் ஆண்டவர். இயேசப்பா தகப்பன் ஆவியானவர் தண்ணீர்னால அநேக காரியங்களை செய்து கொள்கிறார்கள் ஆண்டவர். காரியங்கள் செய்து ஆண்டவரை தகப்பனை ராஜ்யத்துக்கன ஆண்டவரை ராஜ்யத்துக்கான எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. ஆவியானவரை உங்க கருத்தை ஆண்டவரை ஏசப்பா தகப்பனை ஆவியானவர் ஆண்டவர் யார் யாரெல்லாம் கேட்டு கொடுக்கிறார்களோ தன்னை தானே அறிந்து ஆண்டவர் வாழ்க்கையை குறித்து நான் என்ன தரிசனம் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் சிந்தித்து ஆண்டவரை அவர்கள் தரிசனத்தின் இலக்கை நோக்கி ஆண்டவரை அதற்கு எந்த ஒரு காரியமும் வராதபடி ஆண்டவரை வாலிப வயதை காத்துக்கொள்ள கத்திருக்கிறது பாராட்டின ஆண்டவரை அதற்கு ஏற்ற ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியாது ஆண்டவரை ஆவியானவரை அநேக ஆண்டவரை ஆண்டவரை மாயமான மனுஷ ஆண்டவரை இந்த காரியங்கள் ஆண்டவரை இயேசப்பா அவர்கள் ஆண்டவரை ஏற்ற காலத்தில் ஆவியானவரை ஆண்டவரை இனி ஆண்டவரை அவர்களை சமூகத்தின் தேவை ஆண்டவரை அந்த வாலிப பிள்ளைகளின் ரத்தம் ஆண்டவரை நீங்க அவர்களை காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள முடியாது உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஆவியானவரை தகப்பன் என்னை சிஸ்டர் யார் கதைக்குவீங்க சொல்லுங்க சிஸ்டர். கததாமே எல்லாரோடும் கூட இருந்து இன்றைய நாளை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியான அவருக்கே மகிமை துதிகன மகிமை எல்லாம் அவருக்கே உரியது. அன்பான பிதாவே வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சிகள் எல்லாம் சந்தித்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் நாங்க ஜெபிக்கிறோம். ஏமி அவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏமி பிரைஸ் தி லார்ட். ஏமி பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் சமீபத்துக்கு போதுமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் இந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளை எல்லோரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி உங்க தேசம் பிள்ளைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த பெரிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி நிர்மலா மரியா பாஸ்டர் சார்ல்ஸ் குடும்பத்தாரை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம்.
அவள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்துக்காய் நன்றி. இந்த இடத்திலும் ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி சுமதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய சபைக்காய் ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். வீட்டுக்குள்ளே எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சுவாமி அதே போல ஆண்டவரே சகோதரி புவனேஸ்வரிக்காய் புவனேஸ்வருடைய வாலிப மகனுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவரை பொறுப்பேற்று நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த மண்டலம் உங்களுடைய பிள்ளையாக உங்களுடைய பாதையை நடந்து வருகின்றவர்களை நீங்கள் மட்டும் ஜெபிக்கிறோம். இந்த பெரிய நாளும் ஆண்டவரே சுவாமி சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகளுக்காய் சகோதரி வினோவுக்காய் ஜெசிகாவுக்காய் ஆண்டவரை எங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேசங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கலாசீலன் சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பங்களை கரத்திலே நாங்கள் படைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுவாமி அதே போல இந்த புதிய நாளும் சகோதரி சுமதிக்காய் அவர்களுக்கு தேசத்துக்காய் அந்த எஜமான்களுடைய கண்களில் இரத்தத்துக்காய் அவர் தாயத்துக்காய் இயேசப்பா செய்கின்ற வேலைகளிலும் உங்களை கரம் கூட இருக்க முடியும். கூட இருக்க முடியும் படைக்கிறோம். பிரதர் டான்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல தாயார் சிஜியாவை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி வினோவை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே சுவாமி நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி கூட இருந்து பாதுகாக்க வேணுமாய் வர விடுமுறை நாட்களிலும் இவர்களோடு கூட இருக்க வேணுமாய் கருத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் கொடுக்கிறோம். மறுபடியும் கேட்கிறவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவர் இந்த வர போன்றவர்களுக்காய் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியங்களுக்காய் இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை பாதுகாப்பின் கரம் கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் குலேந்திரனம் தாயார் பத்மாதி ஜெம்சம்மா இவர்களை கூட பிடிக்கிறோம். இந்த நேரத்திலே சகோதரி ஜான்சியா நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையில நித்திய வெளிச்ச நேரத்திலே இந்த நாளில் போகிறது நன்றி. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கட்டளை பாட்டையோடு வருகின்ற தாசர்கள் பாடுகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் சகோதரன் மகேந்திரன் ஐயாவை குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி சுபா லங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை இவர்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். சங்கமம் வானொலி சார்புகள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா மருமகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த உரைகளை கரம் கொடுக்கிறோம். அந்த உரை ஜோகளுக்காக வருகிறோம். அந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அமர்ந்து உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். மாற்றுகள் உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். மங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்திலே, அதாவது பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற ஊழியர்கள், அதே வேளையிலே சண்டே ஸ்கூலில் நடத்துகிற ஊழியர்கள், சபைக்கு செல்லுகிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளிலே சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஸ்கூல் செய்கிறார்கள். காலையில் எங்களுடைய நேரம் 7:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைய முடியும். வாட்ஸ்அப்பை சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் ஆட் பண்ணுவார்கள். நீங்கள் விரும்பினவர்களை சொன்னீர்கள்னால் அல்லது அட்மினை எனக்கு தருவார்களால் நாங்கள் ஆட் பண்ண முடியும். சகோதரி புவனேஸ்வரியும் சகோதரி சுகுமாரி அவர்கள் இணைந்து நடத்துகிறார்கள். கண்டி பகுதியிலே, அதாவது அப்கன்றியிலிருந்தும் அதே வேளையில் கொழும்பிலிருந்தும் வவுனியாவிலிருந்தும் பல ஊழியர்கள், பல பிள்ளைகள் இணைந்து இந்த சண்டே ஸ்கூல் செய்கிறார்கள் வாட்ஸ்அப் கூடாக. அந்த வகையிலே நீங்கள் இணைய முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கூடியதிலே சூமிலை வரத்தக்கதாக சகோதரி புவனேஸ்வரி அம்மா அவர்கள் வழி நடத்துவார்கள்.
அதற்கான ஆயத்தங்களை செய்வார்கள் விசுவாசிக்கிறோம். அல்லது சுகுமாரி அவர்கள் செய்வார்கள். கத்திர கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்திர தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அதிகால வேளையில் இணைந்த, மாலை வேளையில் இணைந்த, இரவு வேளையில் இணைந்த ஊழியர்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்கள் கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை